ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய பிளான்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தாங்க. பிளான்டிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு இது ஒரு வகையான ஒரு இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்டிங் கூட வச்சுக்கலாங்க. இந்த பிளான்ட்ஸுக்கு நம்ம மண் கலவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. 5 பாட் மண், 3 பாட் கொக்கோ பிட்டு, ஒரு 1.5 பாட் மண்புழு உரம். இதை நல்லா 3 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மண் கலவை ரெடியாக இருக்குங்க. இந்த மண் கலவை நம்ம 9 பாட்டுக்கு நம்ம பிளான்ட்ஸ் ரெடியாக வச்சுருக்கோங்க. அந்த 9 பாட்டுக்குமே நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்டோருக்கும் வச்சுக்கலாம், அவுட்டோருக்கும் வச்சுக்கலாங்க. அதனால் இந்த பிளாஸ்டிக் பாட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டு தாங்க இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கணும். இந்த ஹோல்ஸ் பாருங்கள், இந்த மாதிரிக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த மார்க்கிங்கில் நம்ம ஏதாவது ஒரு ஷார்ப் டூல்ஸ் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. ஹோல்ஸ் போட்டு வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த செடிகள் நல்லா ஒரு க்ரோத்துக்கு உண்டான ஒரு கிளைமேட் அதுக்கு க்ரியேட் ஆகுங்க. ஹோல்ஸ் இல்லாமல் வைக்கும்போது தண்ணி அந்த தொட்டி பாட்டுக்குள்ளேயே நிற்கும்போது வேர்கள் அதிகமான தண்ணி எடுத்து வேர் அழுகல் வந்துடுங்க. வேர் அழுகும்போது அந்த செடிக்கு சரியான ஒரு டெவலப்மெண்ட் ஆகாதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கணுங்க. எந்த பாட்டுமே ஹோல்ஸ் இல்லாமல் நம்ம செடிகள் பாட்டிங் போடவே கூடாதுங்க. அதுக்குண்டான ஒரு பாத்வே இருக்கணுங்க. வெளியில் தண்ணி வரணும். அந்த தண்ணி அதிகமாக இருக்கிற தண்ணி பிளேட்டு வைக்கிறச்செல்லாம் அந்த பிளேட்டில் வந்துடுங்க. அது மாதிரி ஹோல்ஸ் போட்டு தாங்க நம்ம எந்த பாட்டுனாலும் செடிகள் பிளான்டிங் பண்ணணுங்க. இந்த செடிகள் வைக்கிறதுக்கு நம்ம இப்போ பிளான்டிங்க்கு உண்டான அந்த சாயில் மிக்ஸ் ஒரு 1/4 தொட்டி போல் எல்லா தொட்டிகளுமே போட்டு வச்சாச்சுங்க. அந்த செடிகள் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற செடிகள் சைனா டால்னு சொல்லுவாங்க. இந்த சைனா டால் எல்லா தொட்டிகளுக்குமே பக்கத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு தொட்டிக்குமே ஒவ்வொரு பிளான்ட்டு எடுத்து வச்சாச்சுங்க. இந்த பிளான்ட்டுக்கு நம்ம இனி அந்த கவரை அப்படியே இது கட் பண்ணி அப்படியே நம்ம எடுத்து அந்த கட்டி மாதிரி கேக் மாதிரி வருங்க. அந்த பிளான்ட்டு நம்ம பிரித்து எடுக்கும்போது டேமேஜ் இல்லாமல் அப்படியே எடுத்து வைக்கணுங்க. அந்த மாதிரிக்கு உங்களுக்கு வைக்கும்போது தான் வேர் ஈஸியாக நல்லா அந்த மண்ணில் டெவலப் ஆகி வருங்க. அந்த கட்டியை உடச்சி வைக்கும்போது வேர்கள் பல விதமாக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரி கேக் மாதிரி அப்படியே வைக்கணுங்க. எந்த செடியாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி கட்டியை உடைக்காமல் வச்சிங்கன்னா தான் சீக்கிரமாக க்ரோத்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த கட்டி நம்ம ஸ்பில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப டைம் எடுத்துக்குங்க வேர் பிடிச்சி வர்றதுக்கு. இந்த மாதிரிக்கு நம்ம போட்டாச்சுங்க. மண்ணெல்லாம் போட்டு ஃபில் பண்ணியாச்சுங்க. அந்த மண் கலவை போட்டு ஃபில் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இவ்வளோ நல்லா ஒரு ஃபுல் பாட்டுக்கு போட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் தண்ணி விடும்போது இந்த பாட்டில் இருக்கக்கூடிய மண் கீழே போகும்போது உங்களுக்கு ஒரு அளவான குவான்டிட்டிக்கு சேர்ந்துருங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் கரெக்டான ஒரு இதில் பாட்டிங் பண்ணியாச்சு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.